வணக்கம் நண்பர்களே. நீங்கள்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டா யூடியூப்லாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்துருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டாக்ஸை வாங்குங்க, நான்லாம் ஸ்டாக்ஸ் வாங்கி தான் பெரிய பணக்காரன் ஆனேன், இந்த மாதிரிலாம் நிறையா ரீல்ஸ் யூடியூப்பில் ஷார்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டாக்ஸ்னால் என்னன்னு அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நீங்கள் சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க மாட்டானுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக்ஸ்னால் என்ன, ஸ்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டாக்ஸ்னால என்ன பெனிஃபிட்ஸு எல்லாத்தையுமே பயங்கர தெளிவாக பார்க்க போகிறோம். என்னால் எவ்வளோ அளவுக்கு சிம்பிளாக சொல்ல முடியுமோ பயங்கர சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க போகலாம். முதல்ல ஸ்டாக்ஸ்னால் என்ன? ஸ்டாக்ஸ்னால் என்னன்னா, ஒரு ஸ்டாக்ஸுங்கிறது ஒரு ஓனர்ஷிப் ஆஃப் த கம்பெனி. ஸ்டாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓனர்ஷிப், அவ்வளோதான் சிம்பிள். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு கம்பெனி இமேஜின் பண்ணுங்கள். ஒரு பெரிய கம்பெனியை வெறும் ஒரு பெரிய ஒரு சாக்லேட் கேக்காக இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த சாக்லேட் கேக்கை நம்ம நிறையா பீசஸாக வெட்டுறோம். அந்த பீசஸாக வெட்டும்போது அந்த ஒரு பீஸ் இருக்குல்ல, அந்த ஒரு பீஸை அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப். அந்த ஒரு பீஸை தான் நம்ம ஷேரு இல்லைன்னா ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டாக்கு இல்லை ஷேர்னால் என்னன்னா, அந்த ஒரு பீஸை நீங்கள் ஓன் பண்ணும்போது நீங்கள் அந்த வெறும் நம்பராக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதோட நீங்கள் அந்த கம்பெனியோட ஒரு ஓனர்ஷிப் ஆகிடுவீங்க. ஐ மீன் உங்கள் பெரிய கம்பெனியோட நீங்களும் ஒரு ஓனர் ஆகிடுவீங்க. கேட்கவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஒரு குட்டி கதை ஒன்று பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். அனுன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கிக்ஸுங்கிற ஒரு ஷூ கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கா. அந்த கம்பெனி ஆனால் இப்போ அவள்கிட்ட 50,000 ரூபா இருக்குது. அவன் அந்த கம்பெனியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாள். எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அவளுக்கு 1,00,000 ரூபா தேவைப்படுது. இப்போ அவள்கிட்ட எவ்வளோ இருக்குது? 50,000 ரூபா இருக்குது. இன்னும் அவளுக்கு 50,000 ரூபா தேவைப்படும். அவள் பேங்க்கில் லோன் வாங்காமல் இந்த மாதிரி ஷேர்ஸை விற்கலான்னு முடிவெடுக்கிறாள். அந்த கம்பெனியை ஒரு ஷேராக விற்கலான்னு முடிவெடுக்கிறாள். ஸோ அவளுக்கு இன்னும் 50,000 தேவைப்படுது. அந்த கம்பெனியை 10ஆக டிவைட் பண்ணுறா. 10 ஈச் ஷேர் இப்போ 10,000 ரூபா இருக்குது. 10 ஷேரில் 5 ஷேரை அவளே வச்சுக்கிறான். இந்த 50,000 ரூபா மதிப்புள்ள 5 ஷேரை அவளே வச்சுக்கிறான். ராஜுன்ற ஒருத்தன் வரான். அந்த ராஜுங்கிற ஒருத்தவன் இவன் கம்பெனியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான். ஷூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்பிக்கையில் ஒரு ஷேர் வாங்குகிறான். இந்த 10,000 ரூபா ஒரு ஷேரு. அந்த ஷேரை வாங்குகிறான். மற்ற 4 பேரும் இதே மாதிரி வாங்குகிறாங்க. இப்போ அனுகிட்ட 1,00,000 ரூபா இருக்குது. அவ்வளோதான். ராஜுங்கிறவன்ட்ட இப்போ 10% ஆஃப் த கம்பெனி இருக்குது. அதாவது 10,000 ரூபா ஒரு ஷேர் வாங்கினால அப்போ அவன்கிட்ட 10% ஆஃப் த கம்பெனியை அவன் ஓன் பண்ணுறான். இப்போ அவன் ஒரு ஓனர் ஆஃப் த கம்பெனி ஆகிடுவான். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இப்போ நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலான்னு பார்ப்போம். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் போவோம். அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் போகிறோம். நம்ம கிக்ஸுன்ற ஒரு கம்பெனியில் ராஜு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான் இல்லையா, அந்த கம்பெனி இப்போ 3,00,000 ரூபா மதிப்பில் இருக்குது அந்த கம்பெனி. அப்போ ராஜுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்? ராஜு ஒரு 10% ஆஃப் த கம்பெனி ஓன் பண்ணியிருந்தான். இப்போ அவன் வச்சிருந்த ஒரு ஷேரோட மதிப்பு கிட்டத்தட்ட 30,000 ரூபா. அதாவது 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். இப்போ அதோட விலை 30,000 ரூபா. 20,000 ரூபா கிட்ட ராஜு தலைவன் சம்பாதிச்சிருக்கான். சரி, மேலே போனால் காசு வரும்டா, நல்லா தான் இருக்குது, கீழே போனால் என்னடா வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. இப்போ சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த 1,00,000 ரூபா நம்ம இந்த கம்பெனி வேல்யூ பார்த்தோம்ல, அது ஒரு 80,000 ரூபாய்க்கு போகுதுன்னா இப்போ ராஜுக்கிட்ட நான் வச்சிருந்த ஒரு ஷேரோட விலை இப்போ 8,000 ரூபாய்க்கு ஆகிடும். 10,000 ரூபா போட்டிருந்தான் இல்லையா, இப்போ 8,000 தான். 2,000 ரூபா கிட்ட அவன் லாஸ் பண்ணிடுவான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டாக் மேலேயும் போகும் கீழேயும் போகும். எதுக்காக கம்பெனி ஷேர்ஸை விற்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனி அந்த கம்பெனியை டெவலப் பண்ணணும்னு நினைக்கும். அப்போ அவங்களுக்கு காசு தேவைப்படும். கரெக்டாக அந்த காசை அந்த பேங்க்குக்கிட்ட வாங்க அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா பேங்க்கில் வாங்கினீங்கன்னா அதுக்கு லோனு கட்டணும், பத்தாததுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு பதிலாக அந்த கம்பெனியோட 50% இல்லைன்னா 30% ஷேரை பப்ளிக்காக லிஸ்டட் பண்ணுவாங்க. அதாவது ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட எல்லோரும் நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்கு காசு அவங்களுக்கு கிடைக்கும். இதுக்காக அவங்க லோனு இல்லை இன்ட்ரெஸ்ட்டு எதுவுமே கட்ட தேவையில்ல. ஈவன் அவங்க ரீபே பண்ணணும் கூட அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க கம்பெனியோட ஓனர்ஷிப்பை எல்லாருக்கும் தராங்க. இதனால அவங்க அந்த கம்பெனியை இன்னும் க்ரோ பண்ணுவாங்க. நிறைய கண்ட்ரீஸ்க்கு அதை கொண்டு போவாங்க. நிறைய ஃபேக்ட்ரிஸ் கற்றுவாங்க.
இன்னும் புது புது ப்ராடக்ட்டுக்கு செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. இதில் என்ன பெஸ்ட்டு பார்ட்னா அவங்க யாருக்கும் திருப்பி ரீபே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம இவ்வளவு சொல்லிட்டடா, ஸ்டாக்னா என்னன்னு சொல்லிட்டேன், என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஸ்டாக்கை எப்படி வாங்குறதுன்னு பார்த்துருவோமா? அந்த ஸ்டாக்கை வந்து முதல்ல நம்ம வாங்கணும்னா, ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணுன்னாலோ இல்லை விற்கணுன்னாலோ எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு இடத்துல தான் பண்ண முடியும். அந்த இடத்துக்கு பேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஒரு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டாப்பாக நம்ம கண்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா NSE BSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு 2 இருக்குது. அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் நாஸ்டாக்னு 2 இருக்குது. இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட்டு ஃபோன்லேயே பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். இந்த அவசியம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ எப்போவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக்ஸ் வாங்குறதுனால நீங்கள் ஒன்றும் ஒரு கேம்பிளிங்லாம் பண்ணல. நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த கம்பெனி மேலே போகும் அடுத்த 5 வருஷத்துலன்னு சொல்லி அந்த கம்பெனியை நீங்கள் வாங்கி ஓனர்ஷிப் ஆகுறீங்க. இதுக்காக நீங்கள் அந்த கம்பெனியை பார்த்துக்கணுமோ இல்லை எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த கம்பெனியை ஷேர் வாங்குறதுனால நீங்கள் அந்த கம்பெனியோட ஓனர் ஆக போகிறீங்க, அவ்வளோதான். மேலே போனால் காசு சம்பாதிக்க போகிறீங்க, கீழே போனால் காசு லாஸ் பண்ண போகிறீங்க. முக்கால்வாசியான ஸ்டாக்ஸு மேலே தான் போகும். நீங்கள் வந்து அதுக்காக நல்லா அனலைஸ் பண்ணணும். நல்ல ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா கன்ஃபார்மாக க்ரோத் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ்னால் என்ன, ஸ்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எங்கே வாங்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம சேனலோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரையுமே நம்ம ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ஆகிறது தான் நம்ம சேனலோட மோட்டிவு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை நண்பா.